செய்யப்பட்ட பகவத்கீதை. விமான விபத்தில் புதிய திருப்பம். 100 பவுண்ட் தங்கம், கட்டுக்கட்டாக பணம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிவிட்டது என்றால் அது மிகையல்ல. இந்த விபத்து தொடர்பாக மொட்டை மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட விமானம் சென்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது. இந்த வீடியோ விமான விபத்து குறித்த விசாரணைக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் இருந்துள்ளது. அந்த வீடியோவை எடுத்தது 17 வயது சிறுவன் என்பதும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. குஜராத் மாநிலம் ஆரவள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மகன் ஆரியன் என்பவர்தான் இந்த வீடியோவை எடுத்துள்ளார். இவருக்கு 17 வயதாகிறது. ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஆரியனின் தந்தை சமீபத்தில் அகமதாபாத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் செக்யூரிட்டி பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டிற்கு மிக அருகிலேயே விமான நிலையம் இருப்பதால் விமானங்கள் ஒவ்வொன்றாக புறப்பட்டு செல்வதை பார்த்து உற்சாகமடைந்த ஆரியன் விமானங்கள் வானில் பறந்து செல்வதை வீடியோ எடுக்கலாம் என்று ஆசைப்பட்டுள்ளார். அதனால் ஆர்வத்துடன் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது விமானம் விபத்தில் சிக்குவதற்கு முன்பாக ஏர் இந்தியா போயிங் விமானம் அந்த வழியாக பறந்து சென்றதை தன்னுடைய செல்போனில் ஆரியன் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று விமானம் கீழ்நோக்கி இறங்கியது. விமானம் கீழே தரையில் இறங்குகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்க சிறிது நேரத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி வெடித்து தீப்பிழம்பு வெளிப்பட்டது. இதனை அடுத்து அதிர்ச்சியடைந்த ஆரியன் அந்த வீடியோவை தனது சகோதரியிடம் காட்டியுள்ளார். இந்தியாவையே உலுக்கிய இந்த விமான விபத்தில் முதலில் வெளியானது சிறுவன் ஆரியன் எடுத்த 24 நொடிகள் கொண்ட இந்த வீடியோதான் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தை நேரில் பார்த்த சிறுவன் ஆரியன் கடுமையான மன உளைச்சலில் சிக்கியிருக்கிறார். அவருக்கு தூக்கமின்மை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. விபத்துக்கு முன்னதாகவே வீடியோ பதிவு செய்யப்பட்டதால் திட்டமிட்டு அது எடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அகமதாபாத் விமான விபத்து நடந்த பகுதியில் ராஜு பட்டேல் என்ற கட்டுமான தொழிலதிபர் 5 நிமிடங்களில் தனது குழுவினருடன் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார். விபத்து பகுதியில் அனல் கடுமையாக இருந்ததால் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மீட்பு குழு நெருங்க முடியவில்லை. தொடக்கத்தில் ஸ்ட்ரக்சர்கள் இல்லாததால் காயம் அடைந்தவர்களை மீட்க புடவைகள் மற்றும் பெட்ஷீட்களை பயன்படுத்தி இருக்கிறது மீட்பு குழு. இதனைத் தொடர்ந்து ராஜீவ் பட்டேல் குழு பயணிகளின் உடைமைகள், விமான பாகங்களும் அந்த கருகிய நிலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை தேடும் பணியில் ஈடுபட்டது. இதில் 800 கிராமுக்கு மேற்பட்ட 100 பவுண்ட் தங்க நகைகள், 80,000 ரூபாய் ரொக்கம், பாஸ்போர்ட்டுகள், பகவத்கீதை புத்தகம் உள்ளிட்டவற்றை அவர்கள் மீட்டனர். இவை அனைத்தையும் போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர். மீட்கப்பட்ட அனைத்து உடைமைகளும் ஆவணப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை நெருங்கிய உறவினரிடம் விரைவில் ஒப்படைக்கப்படவும் உள்ளது. உங்கள் தின சேவல்.